எதுக்காக இதை பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கருப்பு கவுனி நெல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து காற்றோ மழையோ பெஞ்சுன்னா லைட்டாக, அப்படி இல்லைன்னா பூட்டை வர ஆரம்பிக்குது. இப்போ தான் பூட்டை கட்டியிருக்கு. இப்போ என்ன ஆகுனா இது வந்து கீழே சாஞ்சிரும். இப்போ தோவை இருக்கிறதுனால கீழே சாஞ்சிரும். இப்போ என்ன பண்ணுறோம்னா அதுக்காக இந்த தோவையை மேலால் இப்படி கிள்ளி போட்டுறோம். அப்போ வந்து இது வந்து கீழே சாயாது. இப்போ நெல் வந்து விளையாமையே இந்த பால் இருக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப, அந்த பால் தான் அரிசி ஆகும். அதுக்கு முன்னாடி கீழே விழுந்துச்சுன்னா அதெல்லாம் கருக்காயாக போயிடும். அதுக்காக உழாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதை கிள்ளி போடுறோம். இது மேலே தோவை மட்டும். அதுக்கு வந்து ஒரு டூல் பார்த்தீங்களா, பனைமரத்து கருக்கு அருவா போட்டு அறுக்கூடலாம். அதனால் நம்ம பனைமரத்தை அறுக்க வச்சு பார்த்தீங்களா இப்படி அறுத்து போடலாம். எவ்வளோ ஈஸியாக இருப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல பாருங்க, அழகாக சூப்பராக இருக்குது. வச்சிரு பாருங்க, கூட்டை இருக்குங்க. இதில் ஒரு கூட்டை இருக்கு. கூட்டை இருக்கிறதுனால நம்ம கீழே ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, மேலே தோவை மட்டும் இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.